بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله صدق الله العليم وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات صدق رسول الله صلى الله عليه وسلم சர்வ புகழும் புகழ்ச்சியும் விண்ணையும் மண்ணையும் படைத்து விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித ஜுவராசிகளையும் படைத்த ஏக வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அவனுக்கே எல்லாம் சொந்தமாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத் என்ற கருணத்தையும் சலாம் என்ற ஈரேற்றத்தையும் எங்கள் மேலான தலைவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய சஹாபாக்கள், தாபிஈன்கள் மற்றும் தபஅத் தாபிஈன்கள், கியாமத் நாள் வரைக்கும் வாழக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் வசீஹத் என்றும் நல்லுபதேசம் செய்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மேலான கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, புனிதமான ரமதானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 30 நோன்பை நோட்பதற்கு எங்களுக்கும் உங்களுக்கும் வசீஹத் என்றும் நல்லுபதேசம் செய்வானாக. அன்பார்ந்தவர்களே, ஒரு சிறிய கதையை உங்களுக்கு சொல்வதற்கு நான் விரும்புகிறேன். அந்த கதையில் கடனாளிகள் யாருக்கெல்லாம் கடனாளிகள் சொல்வாரோ என்று ஒரு காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபு ஹுமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் நடந்த சம்பவம். ஒரு நாள் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுடைய மஸ்ஜிதுக்குள்ளே நுழைத்து கொண்டிருக்கிறார். அப்படி நுழைத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நபித்தோழரை சந்தித்தார். அந்த நபித்தோழர் பெயர் அபு ஹுமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களது முகத்தில் கவலைகளும் கஷ்டங்கள் எல்லாம் தென்படுகிறது. கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபு ஹுமாமாவே, ஏன் தொழுகை அல்லாத நேரத்தில் மஸ்ஜிதுக்குள்ளே நுழைத்து கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய முகத்தில் கவலைகளும் கஷ்டங்களும் தென்படுகிறது, அதற்கு என்ன காரணம் என்று கேட்டார்கள்.